வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அப்படின்ற சாப்டர் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல டிபென்ச்சர்ஸ்னா என்ன, அதோட மீனிங், அதோட ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் ஷேர்ஸுக்கும் டிபென்ச்சர்ஸ்க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் டிபென்ச்சர்ஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். அந்த கிளாஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல இந்த டிபென்ச்சர்ஸை எப்படிலாம் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்க போறோம். அண்ட் தென் அதோட அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் எப்படி அதை வந்து நம்ம புக்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் தான் நம்ம வந்து இனி வரக்கூடிய கிளாஸஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டிபென்ச்சர்ஸ் வந்து எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா அட் பார், அட் ப்ரீமியம் அண்ட் அட் டிஸ்கவுண்ட். ஸோ இந்த மாதிரி தான் டிபென்ச்சர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ பார் வேல்யூனா உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிபென்ச்சர்ஸ் உடைய ஃபேஸ் வேல்யூ வந்து ₹100 அப்படின்னா அப்ப 100 rupeesக்கே இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இஷ்யூட் அட் பார் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து 110 rupeesக்கு இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டிபென்ச்சர்ஸ் இஷ்யூட் அட் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து டிஸ்கவுண்டா இருந்துச்சுன்னா வந்து எவ்வளவு ருபீஸ்க்கு வந்து இஷ்யூ பண்ணிருப்பாங்க, 90 rupeesக்கு இஷ்யூ பண்ணிருப்பாங்க. தட் இஸ் ஃபேஸ் வேல்யூவை விட இஷ்யூ பிரைஸ் வந்து என்னவா இருக்கும், கம்மியா இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ டிபென்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் எல்லாமே வந்து இஷ்யூ டைம்ல அதோட ரிடம்ஷனுடைய ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்கு அதை பேஸ் பண்ணியும் தான் நம்ம என்ட்ரிஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். இந்த ஒவ்வொரு காம்பினேஷனையும் வந்து நம்ம டீடைல்டா வந்து இனி வரக்கூடிய கிளாஸஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கான சம்மும் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிபென்ச்சர்ஸ் இஷ்யூட் அட் பார். அதாவது ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிபென்ச்சரோட ஃபேஸ் வேல்யூ வந்து 100 rupees இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா 100 rupeesக்கே இஷ்யூ பண்ணிடுவாங்க. அண்ட் தென் ரிடீமபிள் அட் பார். ரிடீமபிள் அப்படின்றது என்னது, ரீபேமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 years கழிச்சு இல்லைன்னா வந்து 10 years கழிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ நான் 5 years கழிச்சு நான் பார் வேல்யூக்கு தான் வந்து நான் ரீபே பண்ணுவேன் அப்படின்ற ப்ரொவிஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்போ ரெடீமபிள் அட் பார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 100 rupeesக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரீபேவும் பண்ணுவாங்க. அண்ட் ஆர் டிஸ்கவுண்ட். சில சமயத்துல வந்து டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் ஒரு 5 years கழிச்சு நான் 90 rupeesக்கு தான் வந்து நான் வந்து ரிட்டர்ன் வந்து ரீபே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நான் இஷ்யூ பண்ணும்போது எவ்வளவு பிரைஸ் 100, பட் நான் வந்து ரீபே பண்ணும்போது எவ்வளவுக்கு கொடுப்பேன், 90 rupeesக்கு நான் செட்டில்மெண்ட் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிடீமபிள் அட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ பட் இந்த டிஸ்கவுண்ட்ல ரிடீம் பண்றது வந்து ப்ராக்டிக்கலா வந்து ரொம்ப 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 ரேர் கேசஸ். ஏன்னா யாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கம்பெனிக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் நான் கடன் கொடுக்குறேன்னா நான் திருப்பி வந்து 90,000 நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் ப்ராக்டிக்கலா இந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ரேரா தான் வந்து நடக்கும். பட் நம்மளுக்கு வந்து புக்ஸ்ல வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம இது வந்து படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ இதுக்கான என்ட்ரி வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிபென்ச்சர் அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணும்போது அப்ளிகேஷன் மணியா வந்து நம்ம ரிசீவ் பண்ணும்போது அதுக்கான என்ட்ரி நம்ம என்ன பாஸ் பண்ணுவோம்னா பேங்க் அக்கௌண்ட் டெப்டார். ஸோ கோல்டன் ரூல்ஸ் படி என்னது, டெபிட் த ரிசீவர் இல்லையா? இந்த ரிசீவர் யாரு, பேங்க் தான் வந்து ரிசீவ் பண்றாங்க. ஸோ அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு டிபென்ச்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஸோ டிபென்ச்சர் அமௌண்ட் வந்து நம்ம மொத்தமா வந்து நம்ம கலெக்ட் பண்ணிடுறோம். ஸோ அதான் நம்ம டிபென்ச்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரெடிட் பண்ணிடுறோம். அடுத்ததான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி வந்து பாஸ் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி வந்து என்னது, டிபென்ச்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு டேஷ் பர்சன்டேஜ் டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட். ஸோ எத்தனை பர்சன்டேஜ், இந்த பர்சன்டேஜ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் இந்த டிபென்ச்சர்ஸ். ஸோ 8% டிபென்ச்சர்ஸ், 10% டிபென்ச்சர்ஸ், இல்லைன்னா 12% டிபென்ச்சர்ஸ். இந்த 8%, 10%, 12%லாம் வந்து என்னது, இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இந்த டிபென்ச்சர்ஸ்க்கு அத்தனை பர்சன்டேஜுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டா வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அங்க கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பர்சன்டேஜை நம்ம இங்க மென்ஷன் பண்ணி டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கிரெடிட் பண்ணிடணும். ஸோ சம் பார்க்கலாம். Amol Limited issued 40 lakhs 9% debentures of ₹50 each. இங்க இந்த 9% இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ நம்ம என்னது டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணும்போதே இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருது இல்லையா? ஸோ அதுதான் payable on application as per term mentioned in the prospectus and redeemable at par எனி டைம் ஆஃப்டர் 3 years ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷ்யூ டேட்ல இருந்து 3 years கழிச்சு எப்போ வேணாலும் வந்து இதை என்ன பண்ணுவாங்க, ரிடீம் பண்ணுவாங்க. பட் இது என்ன, எப்படி ரிடீம் பண்றாங்க, ஸோ பார்க்கு தான் வந்து ரிடீம் பண்றாங்க. ரெக்கார்ட் நெசசரி என்ட்ரிஸ் ஃபார் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் இன் த புக்ஸ் ஆஃப் அமால் லிமிடெட். ஆஸ் எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோமோ ஸோ சேம் வே நம்ம டிபென்ச்சர்ஸையும் அந்த மாதிரி தான் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம்.
In the books of Amol Limited, journal entries, so date, particulars, debit, credit. So இதான் வந்து நம்ம journal entriesக்கான format. So first வந்து நம்ம என்னன்னா அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி வந்து நம்ம பாஸ் பண்ணோம். இந்த இடத்துல வந்து அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டின்ல பிரிக்கல. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ மொத்த அமௌண்ட் வந்து அவங்க அப்ளிகேஷன் டைம்ல ரிசீவ் பண்ணதா நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ மணி நம்ம வந்து எப்படி ரிசீவ் பண்ணுவோம்? பேங்க்ல தான் ரிசீவ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ பேங்க் வந்து என்னது? ரியல் அக்கௌண்ட். ஸோ இதுக்கான கோல்டன் ரூல்ஸ் வந்து என்னது? டெபிட் த ரிசீவர். ஸோ இப்போ பேங்க் தான் ரிசீவ் பண்றாங்க. ஸோ அவங்கள நம்ம என்ன பண்றோம்? டெபிட் பண்றோம். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு டிபென்ச்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு? டோட்டலாக வந்து 40 lakh டிபென்ச்சர்ஸ். அதோட வேல்யூ வந்து எவ்வளவு? 50 rupees ஈச். அதோட ஃபேஸ் வேல்யூ வந்து 50 rupees. அப்போ 40 lakhs into rupees 50. அப்போ 20 crore. Being debenture application money received. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? டிபென்ச்சர் அப்ளிகேஷன் மணியை நம்ம டிபென்ச்சர் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கான டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ டிபென்ச்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிபென்ச்சர்ஸ் உடைய பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா? அதை கண்டிப்பாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். 9% டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட். ஸோ அதே அமௌண்ட் தான். ஏன்னா பார்க்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ 20 crore. Being application money transferred to %9 debentures account. ஸோ ஷேர் கேபிட்டலோடைய ஜேர்னல் என்ட்ரிஸ் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா டிபென்ச்சர்ஸோடைய ஜேர்னல் என்ட்ரிஸும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான், சிம்பிளாக தான் இருக்கும். நீங்களும் வந்து இந்த சம்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.